சதோச நிறுவனங்களிலும் அரிசிக்கு தட்டுப்பாடு. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இலங்கை சதோச நிறுவனமும் அரிசியை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி சதோச ஒரு வாடிக்கையாளருக்கு 10 கிலோ நாட்டு அரிசி மற்றும் கிலோ அரிசி மட்டுமே வழங்குகிறது. அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சம்பா மற்றும் நாட்டு அரிசி கிலோ விலை ரூபா 90 ஆகவும், கெகுலு அரிசி கிலோ 85 ரூபாவாகவும், கீரி சம்பா கிலோ 125 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுடன் இருவர் கைது. ஐஸ் ரக போதைப் பொருட்களை நீண்ட காலமாக சிறுபொதி செய்து வியாபாரம் செய்து வந்த 2 சந்தேக நபர்கள் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கல்முனைக்குடி 9 பிரிவு மதிரசா வீதியில் வசிக்கும் 26 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை 970 மில்லிகிராம் ஐஸ் பொருளுடனும், கல்முனைக்கு 2ஆம் பிரிவு கிரீன் பீல்ட் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய சந்தேக நபர் 870 மில்லிகிராம் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். லொஹான் ரத்வத்தவின் மனைவி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவி சசி பிரபா ரத்வத்த மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் காரொன்றை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நுகேகொட நீதவான் நீதிமன்றில் அவரை இன்று முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் செலவிட்டு நாடாளுமன்றம் சென்ற பெண் சட்டத்தரணி. பொது தேர்தலில் வெற்றி ஈட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக வேட்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தாம் இதற்கு முன்னர் செயல்பட்டு அரசியலில் பங்கேற்றது கிடையாது எனவும், பிரதேச சபை ஒன்றை கூட தாம் பிரதிநிதித்துவம் செய்தது கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார். சரிந்த கட்சியை கட்டியெழுப்ப மஹிந்த புது வியூகம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற பிரிவினரை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் சரிந்த கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இளம் தாய் மற்றும் சிசு உயிரிழப்பு. மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் பொழுது மரணித்த தாய் மற்றும் சிசு தொடர்பில் உரிய விசாரணையை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் வைத்தியசாலை தொடர்பில் அச்சமடைந்திருக்கும் மக்களின் அச்சத்தை போக்குமாறும் அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை இவ்வாறான அசாதாரண சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் உரியவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மக்களுக்கு உயரியதும் பாதுகாப்பானதுமான சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய பட்டியல் சர்ச்சை. எமது கட்சியில் உள்ள இருவரின் சுயநலத்திற்காக முழு கட்சியையும் பறிகொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ரவி கருணாநாயக்கவின் தேசிய பட்டியல் சர்ச்சை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பான அனைத்து சட்டத்திற்கும் அமையவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அனுரவின் கொள்கை பிரகடன உரை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த கொள்கை பிரகடன உரையில் வெளிவிவகார கொள்கை தொடர்பில் ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆகவே இது சற்று அவதானிக்கக்கூடியதொரு விடயமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார். இந்த உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்தார்.